மேகதாது அணை விவகாரத்துல தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, நீர்வளத்துறை அமைச்சர் கிருஷ்ணசாமியும் சரி, எந்த ஒரு எதிர்வினையோ எந்த ஒரு பதிலும் அளிக்காம இன்னும் அமைதியாவே இருக்கிறார். அவர்கள்ட்ட கேளுங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் மிக தெளிவா இருக்கும். எங்களுடைய செயற்குழு கூட்டம் நடக்கும் போது சரி, நாங்க ரொம்ப தெளிவா தீர்மானம் போட்டோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேகதாது அணை கட்டக்கூடாதுங்கிறது மிக தெளிவாக இருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில தமிழ்நாட்டுல கேட்காமல் அங்க அணை கட்ட முடியாது. அணை அதே மாதிரி இதை அனுமதி கொடுக்க வேண்டியது மோடி அரசு இதுல கர்நாடகாவுக்கு உதவி செய்யக்கூடாது. மோடி அரசு இதுல பாரபட்சம் காட்டக்கூடாது. மோடி அரசு கர்நாடகா தமிழ்நாட்டில் மாற்றாந்தான் பண்போடு பார்க்கக்கூடாது. மோடி அரசுடைய அனுமதி இல்லாமல் மேகதாது கட்ட முடியாது. எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, டாக்டர் அன்புமணி ராகுல் காந்தியை இழுத்து விடுறாரு மேகதாது. மோதியே கேட்கறதுக்கு தைரியம் இல்ல. மோடி தான் மத்தியில பிரதமரா இருக்காரு, ராகுல் காந்தியா பிரதமரா இருக்காரு. ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர். கர்நாடக அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. அது சித்தராமையா இருக்கட்டும், அது சிவகுமார் அவர்களா இருக்கட்டும், அல்லது திரு தேவகவுடா அவர்களா இருக்கட்டும், எடியூரப்பாவா இருக்கட்டும், எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. கர்நாடகாவும் தண்ணி வேணும் அவங்களுக்கு. நம்ம எல்லாரும் ஏன் ஒன்னா இருக்க மாட்டோம்? நம்ம மட்டும் ஏன் பழைய காங்கிரஸ் படி போடணும்? காங்கிரஸ் எப்ப இதுக்கு எதிர்ப்பா தெரிவிச்சிருக்கு? காங்கிரஸை பொறுத்த மட்டும் இப்பவும் சொல்றேன், குறுவை சாகுபடி படிக்கு காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக தண்ணீர் திறந்து விடாம காரணம் சொல்லிக்கிறதோ அல்லது மேட்டூர் அணைக்கு தண்ணி வராம ஆக்குறதோ துரோகம். இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரானது. இதற்கு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதை தமிழ்நாடு அரசு பொறுத்த மட்டும் இதை சட்டப்பூர்வமாக அணுக வேண்டும். நம்மளுடைய தண்ணி நம்முடைய உரிமை. உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது 2018 தீர்ப்பு. ஏன்னா இது தண்ணி இல்லாத காலத்துல நீங்க உங்களுக்கு மழை பெய்யலைன்னா அதுக்கு காரணம் காட்டிட்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்காம இருக்க முடியாதுங்கிற. நீங்க தண்ணி அடைச்சு வச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட தண்ணி இருக்கு, ஆனா நிறைய தண்ணி மழை பெய்யல, அதனால நாங்க தண்ணி திறந்து விட முடியாது காரணம் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை திறந்து விட வேண்டியது கடமை அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுவோம். அதை நாங்க வலியுறுத்துறோம். தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பேசிருக்கீங்க. அதே போல ஒரு பிரதமரான மேகதாது அணைக்கும் இந்த கர்நாடக காவிரி விவகாரத்துக்கு தீர்வு கிடைக்கிறது. இந்த எண்ணெயை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவா சொல்லுவோம். ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானா நீட்டை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக நாங்கள் மேகதாதை பொறுத்த மட்டும் நியாயமான முடிவு ராகுல் காந்தி இருப்பார். இதுல நியாயமா எடுத்தாவே போதும். மேகதாது அணையை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு அரசிடம் கேட்காமல் மேகதாது அணை கட்ட முடியாது. மத்திய அரசு தமிழ்நாடுல அரசு கேட்காம மேகதாது கட்டாம மட்டும் பாத்துக்கிட்டா போதும். அது ராகுல் காந்தி நியாயமா பண்றாரு. நியாயமா தான் நம்ம கேட்கிறோம். நம்ம ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கேட்கல பிரதமர்கிட்ட. எந்த பிரதமரா இருந்தாலும் நம்ம கேட்கிறோம், நம்ம நியாயம் தான் கேட்கிறோம். நம்மளுக்கு நியாயமா கிடைக்க மாட்டேங்குது. நியாயமா கிடைக்க வேண்டிய உரிமையை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு 78 கோர்ட்டுக்கு போக வேண்டியா இருக்கு, 78 போராட்டம் பண்ண வேண்டியா இருக்கு, 78 தீர்மானம் போட வேண்டியா இருக்கு. நம்ம சொல்றது நியாயமா கிடைக்கின்றோம். மோடி நியாயம் இல்லாம நடக்கக்கூடாது. மோடியை பொறுத்த மட்டும் இந்த மேகதாது அணையில அரசியல் பண்ணக்கூடாது. ஏன்னா பாஜக தலைவர்களுடைய அழுத்தம் கர்நாடகாவில இருந்து மிக அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க பாஜக தலைவர்கள் எல்லாருக்கும் நான் எல்லாரும் மரியாதை வச்சிருக்கேன். அவர் எதுவும் நான் சொல்லல. நான் அவங்க எல்லாரும் போய் தயவு செய்து மோடி அவருக்கு சொல்லணும், மேகதாதுக்கு அப்ரூவல் கொடுக்கக்கூடாது. கர்நாடகம் அனைத்து கட்சியிலும் ஒருங்கிணைஞ்சு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்க கூட்டணி அரசு அங்கு ஒருங்கிணைக்கிறீங்க. நீங்க அந்த ஒருங்கிணைக்கிறதுக்கான முன்னெடுப்பு காங்கிரஸ் எடுக்கணும். இது எடுக்க வேண்டியது முதலமைச்சர். எங்களை பொறுத்த மட்டும் எந்த ஒரு அரசும் முதலமைச்சர் தான் எடுக்கணும். முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவர் தீர்மானம் கொண்டு வந்தாரு. சட்டமன்றத்துல அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சு, எதிர்கட்சியா இருக்க திமுக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துச்சு. அந்த அமெண்ட்மெண்ட்டை ஏத்துக்காரு. எப்பவுமே யூஸ்வலா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எதிர்கட்சி கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட்டை ஒத்துக்க மாட்டாங்க. அது கலைஞர் காலமா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா காலமா இருந்தாலும் சரி, அவர் ஸ்டாலின் அவர்களுடைய காலமா இருந்தாலும் சரி, எதிர்கட்சி கொண்டு வந்துச்சுன்னா எடப்பாடி காலமா இருந்தாலும் சரி, அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த திரவத்திற்கு விஜய் அவர்கள் ஒத்துக்கிட்டார். இந்த பாரம்பரியத்தை பாராட்டும். எதிர்கட்சி நல்லது சொன்னாலும் கேட்டுக்கிறக்கூடிய அந்த தன்மை என்பது முதலமைச்சருடைய என்னை பொறுத்தவரை பாராட்டக்கூடியது. அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்க எங்களுடைய கோஆர்டினேஷன் லெவலில் சொல்லுவோம். பப்ளிக்கா சொல்றது நியாயமா இருக்காது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க கூட்டணியில் அங்க வைக்கிறோம். உறுப்புணர்ச்சியோட நாங்க இந்த விஷயத்தை சொல்லுவோம். எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய அமைச்சர்கள் அந்த அரசுல பங்கிருக்காங்க. அவர்களும் இந்த கருத்தை முதலமைச்சர் எடுத்து சொல்லுவாங்க. இது அடுத்த கட்டமா எப்படி எடுத்து போறதுங்கிறத பத்தி கூட்டணி கட்சியா இருக்கிற தாவக்காவோட பேசுவோம். அந்த வழங்கப்பட்ட கருதி அடிப்படையிலான பணி அணைப்பு திமுக உள்ளிட்ட கட்சிகள் இன்னும் எதிர்த்து இருக்கிறாங்க. கடந்த வழிமுறையாக கொடுக்கிறாங்க அப்படிங்கிற வழக்கம் கொடுக்குறாங்க. ஏழைகளுக்கு ஏதாவது கிடைச்சிச்சுன்னா பணக்காரங்களுக்கு கொடுக்காது. ஏழை வாழைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ஏதாவது என்ன பெரிய கலெக்டர் வேலை அள்ளி கொடுத்தாங்க. ஒரு அரசியல் உதவி இளநிலை உதவியாளராக போட்டிருக்காரு. அது பர்சனல் ஹெல்ப்பரா போட்டிருக்காரு. அதை கொடுக்க முடியும்.
யாராட்ட ஏழை வாழைகளுக்கு வேலை கிடைச்சிட்டா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நடாதான் நம்மளுக்கு நம்ம பார்த்து ரெண்டு கெட்டு போயிருப்பாங்க. ஏன் இந்த அகங்காரம், இந்த ஆழம்? ஏழைகளுக்கு வேலை கிடைக்கிறதுல அவர் எதா இருந்தாலும் சரி, ஏழைகளுடைய குடும்பங்கள் பாதுகாப்பா இருக்கு. எந்த ஒரு மனிதாபமான அரசு சரி அது செய்யுது. அதை நாங்க மோடிஜி அமித்ஷாவும் மோடிஜி இடைத்தேர்தல் நடத்த விட மாட்டாங்க. அவர்கள் கட்டாயப்படுத்தே இருக்காங்களா, இடைத்தேர்தலே வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் புது சதி, புது வகையான சதி வருது. பாஜகவை பொறுத்த மட்டும் இடைத்தேர்தலை சந்திக்க ரெடியா இல்ல. அவருடைய தோழர்களா இருக்கிற அதிமுக இடைத்தேர்தலாவே பயமா இருக்கிறவங்களுக்கு, குளிர்காட்சியில் வந்துருக்கு அண்ணன் பழனிசாமி இருக்கு. அதனால அவர்களை பொறுத்த மட்டும் தேர்தலே வேளாண் நினைக்கிறாங்க. அதனால கோர்ட்ல யாரோ ஒரு ஆள் அனுப்பிவிட்டு கோர்ட்ல ஒரு தடையை வாங்கி வச்சிருக்காங்க. இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது. இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ல போய் தடை வாங்கி வச்சிருக்கிறது அது நடக்குது. தேர்தல் கமிஷனும் தேர்தல் கமிஷன் தன்னுடைய கடமைகளை 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாரோ, மரணம் நடத்திட்டாரோ, அதுக்கு உரிய பிரதிநிதியை நடத்துது. தேர்தல் நடத்தணுங்கிறது அவருடைய சட்டம். அதை நடத்தாம தட்டி கட்டிக்கிறாங்க பார்க்கணும். 6 மாசம் ஆகட்டும், திருப்பி பேசுவோம். எங்களை பொறுத்த மட்டும் 6 மாசத்துக்கு அப்புறம் இதற்கு உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.